இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்தாச்சு. சோலார் பேனல்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜ் கண்ட்ரோலர் ப்ளஸ் பேட்ரி. இப்போ நான் அதில் லோடு எதுவுமே நான் கொடுக்கவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைட்டை வந்து நீங்கள் பிளிங்க் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ என்ன அர்த்தம்னா அது அண்டர் வோல்டேஜில் இருக்குது. ப்ளஸ் சோலார் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பவர் சப்ளை பண்ணிகிட்ருக்கு, அதாவது சார்ஜ் ஆகிட்டுருக்கு. இப்போது முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த 7.6 இருந்தது இல்லையா அண்டர் வோல்டேஜ். இப்போ ஒரு 3-4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம மெஷர் பண்ணி பார்த்தோன்னா ஒரு 8-9 வருதுன்னா அப்போது சார்ஜ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நான் செக் பண்ணிட்டு அந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்படி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த லைட்டு எரிஞ்சிட்டு இருந்தது, 3வது லைட்டு எரிஞ்சிட்டு இருந்தது ரெட் கலரில். நான் கனெக்ஷன் கொடுத்தவொடனே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைட் வந்து சோலார் பிளிங்க் ஆகிட்டுருக்கு. என்ன ரீசன்னா சோலார் பேனல்லேருந்து பவர் சப்ளை ஆகுது, ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கிறனால அந்த பிளிங்கிங் நடக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து ஏன் ரெட்டில் காமிக்குது அப்படின்னா 7.6 வோல்டேஜ், அதாவது 12 வோல்ட் பேட்டரியில் 7.6 இருக்கிறனால அது அண்டர் வோல்டேஜில் இருக்குது. அதனால் அதுக்கு வந்து இன்சஃபிஷியன்ட் சார்ஜ் தான் இருக்குது. ஸோ அந்த சார்ஜிங் ஆகிட்டுருக்கு. இப்போது அதுக்காக இது மூலமாக சார்ஜ் இப்போ ஆகுது. இப்போ இங்கே வந்து முன்னாடி ஒரு எரர் கனெக்ஷன், ஒரு ரெட் லைட் இருந்தது முன்னாடி வீடியோவில், ஆனால் அது இப்போ இல்லை. காரணம் என்னென்னா அந்த செட்டிங்ஸு கண்ட்ரோல் பேனல் பார்த்தீங்கன்னா பேட்டரியிலேருந்து அந்த பவர் எடுத்து செட்டிங்ஸ் செட் பண்ணிவிட்டு இப்போது ஓகே ஆயிடுச்சு, இப்போது கிளியர் ஆயிடுச்சு. இப்போது ப்ராசஸ் கரெக்டாக இருக்குது. இப்போது இது எப்போ வந்து க்ரீனாக மாறுமோ, ஃபஸ்ட்டு ஆம்பராக மாறும், எல்லோ கலராக மாறும். எல்லோ மாறிடுச்சுன்னா மோர் தென் 50% சார்ஜ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்போது அது பிளிங்க் ஆகிட்டு தான் இருக்கும். இது க்ரீனாக மாறிடுச்சு அப்படின்னா இது நின்றோம், ஸ்டேபிளாக நின்றோம், ஸ்டேபிளாக க்ரீன் கலர் ஆயிரும். ஸோ அது ஸ்டேபிள் க்ரீன். இதுவும் ஒரு க்ரீனாக மாறிடுச்சுன்னா அப்போ வந்து 100%, நியர்லி 100% சார்ஜ் வந்துச்சுன்னு அர்த்தம். இப்போது வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகுது. ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு. இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சன்லைட் டேரெக்டாக படாத அளவுக்கு நான் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன், ஏன்னா ஹீட் ஆகிடக்கூடாதுங்கிறனால.